நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. செம்மொழி பூங்கா, செம்மொழி மாநாடு, செம்மொழி பாட்டு எல்லாமே அனைத்தையும் தந்தவர் கலைஞர். வெளிநாடுகள்லாம் வந்து தமிழை கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு உலகம் போற்றும் பெரிய பெரிய இவங்கெல்லாம் சொல்றாங்க, ஓ இந்தியன் இஸ் இந்தியாஸ் பிகெஸ்ட் கலைஞர் செம்மொழி லாங்குவேஜ் அப்படி எல்லாம் இப்ப சொல்றாங்க. எல் ஹார்ட் வந்து 2004ல யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் என்ன ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று கொடுக்குறாரு. தமிழை கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு ஒத்துக்கலன்னா இதுக்கப்புறம் எந்த கிளாசிக்கல் லாங்குவேஜுமே கிடையாது உலகத்திலேயே. ஒரு எல் ஹார்ட்டுக்கு கருணாநிதி அவர்கள் வந்துட்டு ஏதாவது பேசி போன் போட்டு சொல்லி ஏய் டியர் எல் ஹார்ட் டாக் அபவுட் திஸ் இந்த இது மேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. 2000 வருஷம் பழமையான ஒரு மொழி, 75 வருஷ கட்சி, நான் தான் இந்த மொழியவே தூக்கி நிறுத்தினேன் அப்படின்னு சொல்றது எப்படி? அப்படின்னு சொல்றது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அவங்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து திருவள்ளுவர், அதுக்கப்புறம் ஔவையார், சொல்ல போறீங்க. மற்ற ஸ்டேட்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க? டிஎம்கே கவர்மெண்ட்ல இருக்கும்போது பேசுவோம், எவ்வளவு பேர் இருந்தாங்க? அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி மற்ற ஸ்டேட்ஸ்ல வந்து தமிழ் வளர்ச்சி கழகம், இப்ப இங்க இந்தி பிரச்சார சபா இருக்குதுன்னு, இது அது மூலமா இந்தி எவ்வளவு பேர் பிடிச்சாங்க. இந்தியே வேணான்னு நம்ம சொன்னாலும் இந்தி பிரச்சார சபா அந்த மாதிரி தமிழ் அவங்க மொழியை வளர்க்கறதுக்கான வேலைகளை அவங்க பண்றாங்க. தமிழ் அந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த கடந்த செம்மொழி காத்த செம்மொழி என்ன பண்ணாரு? நானே ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் ஒருவேளை செம்மொழி இவங்க பெருசா அது அவார்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, கலைஞர் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காருப்பா அப்படின்னு நினைச்சேன். எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, நீங்க பண்ண மாட்டாங்களே, இந்த சர்டிபிகேட்டை யாரு கொடுத்தா அப்படின்னு தேடுனா, ஆடா பாவிகளா சிரிச்சுட்டு இருக்கேன். நைட்டு 2 மணிக்கு எங்க அம்மா வந்து கேட்கறாங்க, என்னடா ஆச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல என்னையே ஏமாத்திட்டு. இப்போல்லாம் எங்கே எதை போட்டாலும் வந்து இந்த டிஎம்கே சைட்லேருந்து எதை போட்டாலும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க மக்கள். டிவிக்கே வந்து அடிச்சு விட்டுறாங்க. அதனால் நம்ம இப்போ வந்து நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய கிரேதாயுதத்தை எடுத்துருவோம். ஏன்னா இந்த ஆயுதத்தை விட்டோம்னா வேறு ஆயுதமே கிடையாது. செம்மொழி இதை கொடுத்தது கலைஞர் தானடா அப்படிங்கிறது நல்லா இருக்குதுங்களா? பிடிச்சிருக்குங்களா? இது உங்களுக்கு இது ஓகே தானே? உங்களுக்கு சொல்கிறேன், செம்மொழி காத்த செம்மல், செம்மொழி காத்த செம்மல். அதுதான் வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து அடுத்த ஒரு 1 வீக் இதை வச்சு நாங்கள் ஓட்டலான் இருக்கோம். செம்மொழி பூங்காலாம் வச்சிருக்கீங்க. செம்மொழி பூங்கா, செம்மொழி மாநாடு, செம்மொழி பாட்டு எல்லாமே அனைத்தையும் தந்தவர் கலைஞர். அதை வச்சு தான் இப்போ இந்த ஒரு 1 வீக் வந்து நெக்ஸ்ட் ஃபுல்லாக ரன் பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த கரண்ட் கவர்மெண்ட் விஷயத்தை பற்றிலாம் பேசினா அடிச்சிடுறாங்க. எதுக்குமே ப்ரூஃப் இல்லை, நீ எதையாவது பேசிட்டு ஓரமாக போடான்றாங்க. இதுக்கு வந்து யாருமே எதுவுமே சொல்ல முடியாதுல்ல, இதுக்கு ப்ரூஃபே உங்ககிட்ட இருக்காது. ஏன்னா வந்து செம்மொழின்ற ஒரு டைட்டில் வந்து வாங்கி கொடுத்ததே கலைஞர் அவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு. தமிழ் செம்மொழியா இல்லையாங்கிற டாபிக் வந்து ரெண்டாவது. ஏன்னா அது 2000 வருஷமா தமிழ் மொழி இருக்கு, அதை பத்தி நம்ம மெதுவா பேசலாம். ஆனா இந்த டைட்டில் வாங்கி கொடுத்தது கலைஞர் தான். கலைஞர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. வெளிநாடுகள்லாம் வந்து தமிழை கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு உலகம் போற்றும் பெரிய பெரிய இவங்கெல்லாம் சொல்றாங்க, ஓ இந்தியன் இஸ் இந்தியாஸ் பிகெஸ்ட் கலைஞர் செம்மொழி லாங்குவேஜ் அப்படி எல்லாம் இப்ப சொல்றாங்க. இந்த பட்டத்தை கொடுத்ததே வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தங்க எங்கேயோ கொடுத்துருக்காங்க செம்மொழி அப்படின்னு சொல்லி நமக்கு. அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. சரி, இப்போ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. மகாபலிபுரம் கூட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு தான். இது யார் கொடுக்குறா? யுனெஸ்கோன்ற ஒரு அமைப்பு வந்து கொடுக்குறாங்க. உலகத்தின் மிகப்பெரிய எல்லா நாடுகளும் சேர்ந்த ஒரு இதோட அமைப்பு. அவங்கலாம் பெரிய ஆளுங்க, அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு சர்டிபிகேட்லாம் வேற மகாபலிபுரத்துல போனீங்கன்னா இருக்கும், வச்சிருக்காங்க ஹெரிட்டேஜ் சைட்டு பாயுது அப்படின்னு சொல்லி. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் பத்திரமா பாத்துக்கணும். இது வந்து வேர்ல்டு ட்ரீட்டினால பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு தலம். சரி, செம்மொழின்னு யார் அவார்டு கொடுக்குறா? அதுவும் யாரோ ஒரு பெரிய நாடுகள்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரியவங்க தான் கொடுத்துருக்காங்க. யாரு? அதான் அந்த மாதிரி யாரோ தேடி பாரு. சரி பாத்துருவோமா? தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தவர்கள் யாரு? இல்ல ஏஐலே கேட்டுருவோம், நான் போய் சொல்றேன்னு நினைச்சுக்கூடாது. 2004 நான் கேட்கறேன், கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தது யார்? கிடைச்சதா பதில்? அது கிடைச்சிருச்சு, படிங்க. தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கியது இந்திய மத்திய அரசு, ஒன்றிய அரசுன்னு போட்டிருக்கு. 2004ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் யூபிஏ கூட்டணி ஆட்சியில் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டது.
இதன் பின்னணியில் உள்ள தகவல்கள் முன்னாள் முதல்வர் மு கருணா வந்துருச்சு, அவர் பேர் வந்துருச்சுல, வந்துருச்சு. முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி தமிழ்நாட்டின் அப்போதைய முதலமைச்சராக இருந்த இவர் மத்தியில் இருந்த கூட்டணி அரசுக்கு தொடர் அழுத்தமும் அதற்கான வரலாற்று ஆதாரங்களையும் வழங்கி இச்சாதனையை சாத்தியமாக்கினார். லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து 2004 நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2004 ஆகஸ்ட்ல அந்த கமிட்டியை வந்து பார்லிமெண்ட்ல உருவாக்குறாங்க. இது வந்து மன்மோகன் சிங் அவர்கள் பிரைம் மினிஸ்டரா ஆன பிறகு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎம்கே யார் கூட்டணியில இருந்தது? பாஜக பிஜேபி கூட்டணியில இருந்தது. எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணியில இருந்து வெளில வந்துட்டு காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டாங்க. காங்கிரஸோட கூட்டணி வச்ச உடனே இப்படி ஒரு எல்இசி உருவாக்குறாங்க. காங்கிரஸ் உருவாக்கிட்டு 2004 நவம்பர்ல எல்இசி ஸ்டார்ட் பண்ண உடனே, அப்ரூவல் ஆன உடனே ஃபர்ஸ்டே வந்து தமிழை வந்து செம்மொழி ஆக்கிட்டாங்க. அதுக்கு வந்து சில கிரைட்டீரியாலாம் போட்டாங்க. இந்த மொழி வந்து 2000 வருஷம் பழமையாக இருக்கணும். இதில் வந்து உலக பொதுவான கருத்துக்கள் வந்து இந்த மொழிகளில் இருக்கணும். எப்படி 2000 வருஷம் பழமையாக இருக்கணும், உலகத்துக்கே பொதுவான கருத்துக்கள் இருக்கணும், மொழிக்கு எழுத்து வடிவம் வந்து பல வருஷங்களாக இருக்கணும், அதாவது 2000 வருஷமாக இருக்கணும், இலக்கியங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு எல்லாம் க்ரைட்டீரியா போட்டு, அந்த க்ரைட்டீரியாவில் யார் ஃபிட்டாரா? தமிழ் மட்டும் தான் ஃபிட் ஆகும். அதனால தமிழுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த க்ரைட்டீரியாவில் ஃபிட் ஆகிற மொழி எதுவும் தேடி தமிழ் கொடுக்கப்பட்டுச்சா, இல்லை தமிழில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னங்கிறத பார்த்துட்டு, அதாவது இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்ல டெண்டர் விடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பார்த்து செட் பண்ணி கொடுப்பாங்க அப்படிதான் நீ நினைக்கிறேன். அவர் கருப்பு சட்டை போட்டிருக்கணும், அவருக்கு வாட்ச் இப்படி இருக்கணும், இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவருக்கு டெண்டர் அப்படின்னு முன்னாடி எழுதி வச்சு, ஓ அவர் மட்டும் தான் பார்க்குறாரு அந்த மாதிரி. அப்படி பண்ணால் தமிழுக்கு மட்டும்தானே கிளாசிக்கல் லாங்குவேஜ் கொடுத்துருக்கணும். வாட் ஆர் ஆல் அதர் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா? போடு. கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா என்ன? செம்மொழி. ஓ அதுக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை செம்மொழி. கிளாசிக்கல் கேட்கும்போது சிம்பிளா இருக்கு. செம்மொழி அப்படின்னா அது ரொம்ப செம்மொழியான அப்படின்னு கிளாசிக்கல். நிஜமாவே செம்மொழி தான் கிளாசிக்கல். அதை நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். நீ ஏதோ பொய் சொல்லி என்னை ஆடியன்ஸ் ஏமாத்தி. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்த மத்திய அரசாங்கம் அதுல என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க? செம்மொழினா அதான் எனக்கும் தெரியல. அது இது வந்து ஆக்சுவலா தமிழ்நாடுக்கு இந்திய கவர்மெண்ட் கொடுத்துச்சுங்கிறதே எனக்கு இப்பதான் வந்து எனக்கு அது தெரியுது. செம்மொழிங்கிறது வந்து அப்போ ஏதோ ஒரு கலைஞர் வாங்கினது நீங்கள்ல, அதை கேட்குறேன், அதுக்கு சொல்கிறேன். 2024 வரைக்கும் செம்மொழி வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜுக்கு இந்திய அரசாங்கம் கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போ செம்மொழி லாங்குவேஜஸ் இன் இந்தியானே நான் போட்டேன். அப்படி போட்டால் அவங்க வந்துட்டு இந்தியா அஃபிஷியலி ரெகக்னைசஸ் 11 லாங்குவேஜஸ். படிக்க ஃபன்னா இருக்கும், படிங்க. இந்தியா அஃபிஷியலி ரெகக்னைசஸ். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்போ தமிழ் வந்து பல லாங்குவேஜஸ்க்கு வந்து தாய் லாங்குவேஜ். தாய், ஆமா, மதர். எந்தெந்த லாங்குவேஜ் நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போன எந்தெந்த லாங்குவேஜ்? கன்னடா, தெலுங்கு, மலையாளம், இவங்கெல்லாம் நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ இவங்களுக்குலாம் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கண இலக்கிய பொதுமுறைகள்லாம் இருக்க முடியாது, இருக்காது. நமக்கு அப்புறமா நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்க தானே. 11 லாங்குவேஜ் படிங்க. India officially recognizes 11 languages with the status of செம்மொழி (bracketல classical language). The government of India introduced this classification in 2004. Initially recognizing 6 languages. ஆரம்பத்தில் 6 லாங்குவேஜ் தான் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்ம அப்படியே தமிழில் மாற்றுவோமா? அந்த இது இன்னும் அழகாக இருக்கும். இந்திய அரசு மொத்தம் 11 மொழிகளுக்கு செம்மொழி தகுதியை வழங்கியுள்ளது. இந்த வகைப்பாட்டை 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு அறிமுகப்படுத்தியது. நீங்கள் சொன்ன அந்த 2004. தமிழ் 2004 அங்கீகரிக்கப்பட்டுச்சு. சமஸ்கிருதம் 2005 அங்கீகரிக்கப்படுது. தெலுங்கு 2008. கன்னடம், தமிழ், சமஸ்கிருதம் ரெண்டுமே 2008 ஒரே டைம்ல. தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, மராத்தி, பெங்காலி, அசாமிய மொழி, பாலி, பிராகிருதம். ஸோ இதெல்லாம் வந்து செம்மொழி. மொத்தம் 11 மொழி வந்து செம்மொழின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதில் யாருமே வந்து நாங்கள் செம்மொழி, வி ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜ், நாங்கள் செம்மொழிக்கு ஒரு பாட்டு வைப்போம், இது பண்ணுவோம், அது பண்ணுவோம், அதை வச்சு அரசியல் பண்ணுவோம், நம்ம லாங்குவேஜை நான் செம்மொழியாக கொண்டு போய் சேர்த்துட்டேன், அதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு அந்த ஊரில் இருக்கிற கருணாநிதி அவர்களோ, அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஸ்டாலின் அவர்களோ இதெல்லாம் தற்பெருமையாக பேசி ஒரு அரசியலே பண்ணலையே. இங்கே தான் இது ஒரு பெருசாக மாசாக பேசப்பட்டு இருக்கேன். ஸோ இந்த க்ரைட்டீரியாலாம் சொன்னேன்ல, இந்த க்ரைட்டீரியா படி
கன்னடமும் தெலுங்கும் 2004 வந்து எங்களுக்கும் செம்மொழி அந்தஸ்து கொடுங்கன்னு கேட்டாங்க. சரி. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை எதிர்த்து கேஸ் போட்டுச்சு. இவங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி பழமையெல்லாம் கிடையாது, அதனால கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டாங்க. 2007 அந்த கேஸை தோத்துட்டாங்க. 2008 அவங்க 2 பேருக்கும் செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க. 2009 ஆணி எடுத்து நெஞ்சிலே குத்திட்டா மச்சான்ற மாதிரி மலையாளத்துக்கும் கொடுத்துட்டாங்க செம்மொழி அந்தஸ்தை. இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன, இதுக்கு பின்னாடி என்ன ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படிங்கிறத நானே தான் சொல்லணும். நீங்கள் தேடினீங்கன்னா அது கிடைக்காது. தமிழ் இஸ் ஆல்சோ அ குளோபல் கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஓகே, குளோபல் கிளாசிக்கல் லாங்குவேஜ். அதில் சில மொழிகள் மட்டும்தான் குளோபல் கிளாசிக்கல் லாங்குவேஜ், லத்தீன், ஹிப்ரு அந்த மாதிரி. ஆனால் மொழிகள் கூட தமிழும் கிரீக்கு, ஆமாம், அந்த மாதிரி தமிழும் வந்து அது கூட சேர்ந்து ஒரு குளோபல் கிளாசிக்கல் லாங்குவேஜ். இதை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது எந்த வருஷத்துலனா 1856 ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் இங்கே வந்து தமிழை வந்து படிக்கிறாரு. தமிழை படிச்சுட்டு தமிழுக்கு வந்து இலக்கியம் இருக்குது, 2000 வருஷம் பழமை இருக்குது அப்படிங்கிறத யூரோப்பில் போய் பேசுகிறார். ராபர்ட் கால்டுவெல். ஓகே, இது வந்து 1856 நடக்குது. அதுக்கப்புறம் 19th and 20th century ஃபுல்லாக நிறைய வெளிநாட்டவர்கள் தமிழை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஜியு போப் தமிழ்லேருந்து திருக்குறள் இந்த மாதிரியான முக்கியமான புத்தகங்கள் எல்லாம் மொழிபெயர்த்து அயல் நாடுகளுக்கு, வெளிநாடுகளுக்கு அவங்க லாங்குவேஜுக்கு மொழிபெயர்த்து கொண்டு போகிறார். கொண்டு போயிட்டு இங்கே பாரு, இன்னமும் லிவிங் கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ் தான் அப்படிங்கிறத இவங்க வந்து ரெகுலராக இந்த அயல் நாட்டவர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி 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 கொண்டு போகிறாங்க. இதுக்கும் கருணாநிதிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சொல்லும் போதே செம்மையாக இருக்குது. எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் பர்க்லியில் 2004 ஏன் இந்த 2004 கொண்டு வரேன்னா, அப்போ வந்து எல் ஹார்ட்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஸர், அவருடைய புக்கெலாம் ஏதோ அந்த ஸ்கூல் படிக்கும் போது வந்திருக்குன்னு நினைக்கிறேன், நான் படிச்சிருக்கேன். அந்த பாட்டுக்கிட்டலாம் வரும். எல் ஹார்ட் வந்து 2004 யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் என்ன ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று கொடுக்குறாரு. தமிழை கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு ஒத்துக்கலைன்னா இதுக்கப்புறம் எந்த கிளாசிக்கல் லாங்குவேஜுமே கிடையாது உலகத்திலேயே, ஏன்னா தமிழ் இஸ் த ஸ்டில் லிவிங் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொல்காப்பியத்தெல்லாம் மேற்கோள் காட்டி திருக்குறள், தொல்காப்பியம், அதுக்கு முன்னாடி வளையாபதி, குண்டலகேசி எல்லாம் பற்றி அவர் வந்து அந்த ஆர்டிக்கலில் போட்டே ஆனோன்னு ஏப்ரல் 2004 வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் அனுப்புகிறார். ஒரு எல் ஹார்ட்டுக்கு கருணாநிதி அவர்கள் வந்துட்டு ஏதாவது பேசி ஃபோன் போட்டு சொல்லி கொடுத்துருப்பாரு, ஏய் டியர் எல் ஹார்ட் டாக் அபவுட் திஸ் இந்த இது மேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. அவருடைய பல ஆண்டு கால ஆராய்ச்சி அது. ஓகே, ஸோ இந்த பல வருஷமாக மொழியில் வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ரீசர்ச்சர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க பண்ணினது. இப்போ நீ ஒத்துக்கலைனாலும் தமிழை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு உலகம் ஒத்துக்கும். கருணாநிதி ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும், இந்திய அரசாங்கம் ஒத்துக்கிட்டாலும் உலகம் வந்து ஒத்துக்குச்சு. தமிழ் இஸ் அ குளோபல் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அண்ட் இட் இஸ் ஸ்டில் இன் யூஸுங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா தமிழ் பல நாடுகளில் வந்து வழக்காடு முறையாக இருக்குது, அஃபீஷியல் லாங்குவேஜாக ஸ்ரீலங்காவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, பல நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய மொழியாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், அதாவது 1950க்கு அப்புறமா வந்த ஒரு கட்சி, ஒரு 75 வருஷ கட்சி, இந்த தமிழையே இன்னைக்கு இந்த நிலைமையில மக்கள் எடுத்து கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு காரணம், அதாவது எப்படி 2000 வருஷம் பழமையான ஒரு மொழி, 75 வருஷ கட்சி நான் தான் இந்த மொழியவே தூக்கி நிறுத்தினேன் அப்படின்னு சொல்றது எப்படி அப்படின்னு சொல்றது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அவங்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து திருவள்ளுவர், அதுக்கப்புறம் ஔவையார், அவங்க சீரியஸா சொல்ல போறீங்க, இவங்களெல்லாம் வந்து அவங்களுடைய பொதுக்குழு உறுப்பினராக வச்சிருக்கிறதுனால அவங்க சொல்றாங்க. எப்பா எனக்கு சில வார்த்தைகள் வந்து, சில ஃப்ரேசஸ் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதில் ஒன்று வந்து, நான் உலகத்தை காப்பாற்ற போகிறேன், உலகம் அதை காப்பாற்றிக்கும், நீ மூடி நிறுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் தமிழை காப்பாற்ற போகிறேன். தமிழ் 2000 வருஷமாக அந்நியர் படையெடுப்புலேருந்து எவ்வளவோ இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ்லேருந்து என்னென்னத்துலேருந்தோ தமிழ் இன்ன வரைக்கும் இட் இஸ் லிவிங். நீ தமிழை காப்பாற்றுற நிலைமையில தமிழ் வந்து வீக்கா இல்லை. ஆனால் வந்து இப்போ இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் நடத்துறது, கீழடியில் போயிட்டு பண்ணுறது, அதெல்லாம் வந்து தமிழக அரசு, திமுக அரசு தான் வந்து அதிகமாக முன்னெடுப்பு இருக்குது. தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் வந்து முன்னெடுப்பு பண்ணுதா? அதுக்குன்னு தனியாக ஆராய்ச்சியாளர்கள் இல்லையா? அது தேடுறவங்க இல்லையா?
தமிழ் மொழியை பல லாங்குவேஜ் பல நாடுகளில் வந்து தமிழ் மொழி வந்து பயன்பாட்டில் இருக்குன்னும் பொழுது அவங்களுடைய உந்துதலுடைய இந்த இந்த ஆராய்ச்சிகள் தொடர்றது இல்லையா? ராபர்ட் கால்டுவெலுக்கு நீங்க வந்து என்ன ஸ்காலர்ஷிப் கொடுத்தீங்களா? அவர் ஜியு போப்புக்கு ஃபண்டு பண்ணீங்களா? அவர்லாம் 1856 அப்ப நாங்க பிறக்கவே இல்லையே. நாங்க எப்படி ஃபண்ட் பண்ணோம்? என்ன பண்ணீங்க நீங்க? தன்னார்வலர்களா அவங்க வந்து இந்த மொழியின் மீது இருக்கக்கூடிய அக்கறையும் அவங்க வந்து உண்மையா ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கும் பொழுது நீ வந்து அன்னைக்கு என்ன பேசியிருக்கணும்? கருணாநிதி வந்து சிஎம் கிடையாது அன்னைக்கு 2004. 2006 இந்த ஜிவிஎம்ஐ வச்சு டைரக்ட் பண்ணி ஏஆர் ரஹ்மானை வச்சு மியூசிக் போட்டு எல்லா சிங்கரையும் பாட வச்சு இவருக்கு வந்து செம்மொழி காத்த செம்மல்னு சொல்லிட்டு சினிமாக்காரங்களை வச்சு அவார்டு ஃபங்க்ஷன் நடத்த வச்சு இப்படியெல்லாம் ஒரு கிமிக்லாம் பண்ணீங்கல்ல. அது நம்ம ஆட்சியில இருக்கும்போது நம்மளே அந்த திரைப்படத்துறையை வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி விடுப்பா அப்படின்னு வைரமுத்து மாதிரி தொங்கு சதெல்லாம் போயிட்டு இதுக்கெல்லாம் வந்து ஆமா அதுக்காக தானே அந்த ஆளுங்கட்சிக்கு சம்பந்தப்பட்ட அந்த நடிகர்கள் அந்த இயக்குனர்கள் அவங்கலாம் இருக்கிறாங்க, அந்த பாடலாசிரியர்கள் அவங்கலாம் வந்து ஓகேங்க நம்மளால வந்துட்டாரு ஆட்சியில அவருக்கு ஃபங்க்ஷன் நடத்தி அவர் மனசை குளிர்ச்சிப்படுத்தி அவங்களுக்கும் தெரியாது. அவங்க நம்பிட்டு இருப்பாங்க இவர் தான் செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தாருன்னு அவங்க நம்பி இருப்பாங்க. வைரமுத்து அவர்களுக்கு தெரியாம இருக்குமாங்க? கண்டிப்பா பெரிய ஆளு வைரமுத்து, வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது. ஓ கலைஞரா இவங்க போட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ல இவங்க தான் ஏமாந்த ஃபர்ஸ்ட் ஆள் இவங்க தான் முதல்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஆட்கள் இவங்க. அங்கே லேண்டே இல்லைடா, கடலை பிளாட் போட்டு வித்துட்டான்டா அவன், அந்த மாதிரி அவர் பிளாட் போட்டு வித்துக்கிறாரு, இவனுங்க போய் வாங்கிடுறாங்க. இவங்க போயிட்டு இந்த இதெல்லாம் எடுக்கும் பொழுது உண்மையை வந்து சொல்லியிருக்கணும். இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நம்ம வந்து கேட்டு சும்மா ஒரு பேருக்கு வாங்கியிருக்கிறோம், ஏன்னா சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. நீங்கள் வந்து என்னதான் அது குளோபல் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இருந்தாலும் அதை குளோபல் கிளாசிக்கல் லாங்குவேஜ் சர்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பாடி கிடையாது, இன்ன வரைக்கும் உலகத்தில் கிடையாது. மன்மோகன் சிங் நம்ம கூட்டணியில் இருக்கிறாப்புல சொன்னோம்னா வாங்கி கொடுத்துருவாரு. அன்னைக்கு வாங்கி விட கொடுக்கக்கூடாது, கிரியேட் பண்ணி கொடுக்கணும். கரெக்ட். ஏன்னா அன்னைக்கு ஆட்சி உங்களுடைய தயவுல தான் நடக்குது. 2004 நீங்கள் எத்தனை மினிஸ்டரா? நீங்கள் டிஆர் பாலுலேருந்து எல்லாம் தயாநிதி மாறன்லேருந்து எல்லாருமே மினிஸ்டர் அந்த டைமில் 2004. அதனால் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து இப்படி ஒரு பாடியை க்ரியேட் பண்ணி நீங்கள் தான் செம்மொழி வாங்கி கொடுத்த மாதிரியும், அப்போ உண்மையாக இதுக்கு எங்கேருந்தோ வந்து வெள்ளைக்காரன் இங்கே வேலை செஞ்சால இந்த மொழியை கற்றுக்கிட்டு அவன் மொழிக்கு இதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவனுக்கு இது அவசியமே கிடையாது. தன்னார்வமா ஒரு யூரோப்காரனுக்கோ இல்லை ஒரு அமெரிக்காக்காரனுக்கோ அவனுக்கு என்ன தேவை இருக்குது, வந்து இந்த நாட்டில் இருக்கிற மொழியை கற்றுக்கிட்டு படித்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் அவங்க நாட்டில் சொல்லி அதை உலகத்துக்கே தெரிய வைக்கிறதுக்கு அவங்க எடுத்த முயற்சிகள், அப்போ நம்ம எடுத்த முயற்சிக்கு ஒன்றுமே கிடையாது. உண்மையிலே கிடையாது. இப்போ பாருங்க, நம்ம வந்து ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் வச்சுருக்கிறோம் தமிழுக்கு. சான்ஸ்கிரிட்டுக்கு ஏகப்பட்ட யூனிவர்சிட்டி இந்தியா ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இந்த செம்மொழியிலேயே பார்த்தீங்கன்னா 2வது ரெக்கக்னைஸ்டு செம்மொழி வந்து சான்ஸ்கிரிட் 2005. சான்ஸ்கிரிட் 2004க்கும் 2005க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, 20 நாள் தான். நீ நவம்பரு, அது ஜனவரி, அவ்வளோதான். நடுவில் ஒரு 30 நாள் தான் கேப்பு, உடனே ஒரு வருஷம்லாம் இல்லை. அந்த மாதிரி சான்ஸ்கிரிட்டுக்கு பண்ண பிறகு சான்ஸ்கிரிட்டுக்கு ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணுறாங்க. தமிழுக்கு ஏன் ஃபண்ட்ஸை ரொம்ப கம்மியாக அலாட் பண்ணுறீங்கன்னு கேட்கும்பொழுது அவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரணம், தமிழுக்கு அத்தனை யூனிவர்சிட்டிஸ் இல்லை நாங்கள் ஃபண்ட் பண்ணுறதுக்கு, சான்ஸ்கிரிட்டுக்கான யூனிவர்சிட்டிஸ் நிறைய இருக்குது, அதனால் எங்களால் நிறைய ஃபண்டு பண்ண முடியுது. நாங்கள் கிராண்ட் கொடுத்தா அதை வாங்கிக்கிறதுக்கு ஒரு பாடி இருக்கணும்ல, அந்த மாதிரி பாடியே இல்லை. நீங்கள் தஞ்சாவூரில் ஒன்று வச்சுருக்கிறோம் நம்ம, அவ்வளோதான் இருக்குது நம்மகிட்ட. இப்போ மத்திய அரசாங்கம் அவங்களுடைய உதவி, அவங்களுடைய பவரை முன்னெடுப்பு மூலமாக ஹார்வர்டில் தமிழ் பெஞ்சு கொண்டு வந்தாங்க, கேள்விப்பட்டீங்களா? கொண்டு வந்த தமிழக அரசாங்கம் அப்படி என்ன பண்ணுது? மற்ற ஸ்டேட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க, டிஎம்கே கவர்மெண்ட்டில் இருக்கும்பொழுது பேசுவோம், எவ்வளோ பேர் இருந்தாங்க, அவங்கக்கிட்டலாம் சொல்லி மற்ற ஸ்டேட்ஸில் வந்து தமிழ் வளர்ச்சி கழகம், இப்போ இங்கே இந்தி பிரச்சார சபா இருக்குதுல்ல, இது அது மூலமாக இந்தி எவ்வளோ பேர் படித்தாங்க. இந்தியே வேணான்னு நம்ம சொன்னாலும் இந்தி பிரச்சார சபான்னு அந்த மாதிரி தமிழ் அவங்க மொழியை வளர்க்கறதுக்கான வேலைகளை அவங்க பண்ணுறாங்க. தமிழை அந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த கடந்த செம்மொழி காத்த செம்மொழி என்ன பண்ணாரு? என்னங்க திமுக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அதிமுக ஆட்சியில மொழி மீதுலாம் பெரிய இது இருக்காது. திமுக ஆட்சி வந்துச்சுன்னா மொழி மீதான அந்த ஒரு நடவடிக்கைகள் நிறைய இருக்கும், நிறைய பண்ணுவாரு. மாநாடு நடத்துவாரு, யாருக்கு? அவருக்கு அவரே பாராட்டு விழா நடத்திப்பாரு. அப்புறம் மாநாடு யாருக்கு? திருவள்ளுவருக்கு யார் செலவு வச்சா? திருவள்ளுவருக்கு செலவு வச்சாரு. திருவள்ளுவர் செலவு வச்சாரு. அடுத்து அதே மாதிரி அதை விட ஹைட்டா பேனா செலவு அவருக்கே வைக்கணும்னு ஐடியா பண்ணாரு. அதெல்லாம் என்னங்க அந்த அளவுக்கு மொழிக்காக அவர் நிறைய பண்ணாரு. பராசக்தி படத்துக்கு டயலாக் எழுதிட்டாரு. அதெல்லாம் அவர் வயிற்றுக்கு அவர் சம்பாதியத்துக்கு பண்ணதுங்க. தமிழுக்கு என்னங்க பண்ணாங்க? திருவள்ளுவருக்கு செலவு வச்சா என்னங்க?
திருவள்ளூருக்கு செலை வைக்கிறதுக்கு முன்னாடியே திருவள்ளூருடைய புகழ் புகழ் வளர்ந்த தமிழ்நாடுங்க அது. அவர் அவ்வளவு புகழ் வாய்ந்தவருங்க. அதுக்கு முன்னாடியே திருக்குறளை வந்து பொதுமுறை, உலக பொதுமுறைன்னு உலகமே ஏத்துக்குச்சு. இன்னமும் அதுக்கு நீங்க தான் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்து. இல்ல திருக்குறளை நீங்க தானே கொண்டு வந்தீங்க. அதெல்லாம் கிடையாது. பட் திருக்குறள் அடுத்தடுத்த லாங்குவேஜஸ்க்குலாம் வந்து நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்ணி அடுத்த புக்கு போனதுக்கெல்லாம் காரணம் கலைஞர் இல்லையா? இல்ல, அதுக்கு முன்னாடி இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துச்சு. இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வேலைலாம் நடந்துருச்சு. இதெல்லாம் எடுத்துக்காரு. தமிழ் மொழியை வச்சு படம்லாம் எடுத்திருக்காரு. கலைஞர் டிவில வருமே அந்த படம்லாம் பார்த்துட்டு இவரே டைரக்ட் அவரே வசனம் எழுதுவாரு. பாப்பாரு. நீங்க பாத்துக்கிறீங்க? உண்மையே சொல்லு. யார் பொன்னர் சங்கர் பாத்தீங்களா? பொன்னர் சங்கர் பார்க்கல, போர் அடிக்குது. அப்புறம் வேற ஏதோ படம் டைரக்ட் பண்ணி அவரே கதை எழுதி இவரெல்லாம் வச்சு யார் அவரு நம்ம பா விஜய் அவர் நடிக்க வச்சாங்க. தமிழுக்காக அதை மாதிரி நிறைய பண்ணிருக்காருங்க அவரு. தமிழுக்கு பண்ணணும்னா இதெல்லாம் தான் தமிழுக்கு நீங்க உண்மையா பண்ண வேண்டியது. ஆக்சுவலான ஆராய்ச்சியாளர்களை சந்திச்சு தமிழை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க. கீழடிக்கு ஃபண்ட் பண்றாங்களே தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் ஃபண்ட் பண்ணலங்க. என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட்? ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுச்சு? பண்ணலையா? தமிழ்நாட்டுல கீழடி இருக்குங்கிறதுனால 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவர் தான் போய் பதிச்சு வச்சுட்டு வந்தார் எல்லாத்தையும். இல்லையே, திமுகவின் நண்பர்கள்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்களே, திமுக அரசு அப்போ இந்த விஷயம் நடந்துருச்சு, இது மாதிரி பாருங்க கீழடி. இந்த ஆராய்ச்சிலாம் பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. இங்க பக்கத்துல ஆர்கியாலஜிக்கல் சைட் ஒன்று இருக்கு தெரியுமா? இங்க பல்லாவரத்துல. தெரியாதுல்ல? பல்லாவரத்துல ஆர்கியாலஜிக்கல் சைட் இருக்காங்க. லேண்ட் வாங்கி இத்தனை அடிக்கு மேல தோண்டக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ங்கிறது வந்து இங்க இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லயும் இருக்கு. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மியூசியம், தமிழ்நாடு கவர்மெண்டோட மியூசியம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் தன்னிச்சையா செயல்படக்கூடியவர்கள். இவங்களுக்கான தேவையான விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, அது நடந்துட்டு இருக்கும். 2021 முன்னாடி கீழடியில எந்த வித ஆராய்ச்சியும் பண்ணவே இல்லையா? இல்ல, அதுக்கு முன்னாடி பண்ணிட்டே இருந்தாங்க. இவங்க வரும்போது அது கண்டுபிடிச்சு, அப்ப கண்டுபிடிச்ச டைம் யார் ஆட்சியில இருக்கும்போது கண்டுபிடிச்சாங்களோ அவங்க தானே அது கிரெடிட் எடுக்க முடியும். அது கார்பன் டேட்டிங்காவது டிஎம்கேவால பண்ண முடியுமா? கிடைச்ச பொருளுக்கு முடியாது. சரி, 2000 வருஷம் முன்னாடி நீ தான் போய் பச்சு, அதுவும் கிடையாது. அப்புறம் எதுக்குதான் நீ கிரெடிட் எடுத்துக்கிற? அது தற்செயலா கண்டுபிடிச்சதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? என்னங்க இப்ப எதுக்குமே கிரெடிட் கொடுக்கறாங்க? நீங்க கிரெடிட் எடுக்கிற விஷயம் எல்லாம் பாரு எப்படி இருக்கு. தமிழ் செம்மொழி ஆக்கணும். நீ தான் ஆவே போட கத்துக்குத்தியா எங்களுக்கு? தெரியல, நீங்க எவ்வளவுதான் சொன்னாலுமே வந்து இவங்க திமுக அரசு திமுக நம்பலையா? அப்ப 1856 கதெல்லாம் சொல்லியிருக்கேன். பல கொஞ்சம் பார்த்து பண்ணு. கிடையாது, எங்கள் மனம் ஒப்புக்கொள்ளாது. மக்களுக்கு புரியும் அவங்க பண்ணக்கூடிய ஃப்ராடு வேலைகள் என்னங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்நேரத்துக்கு இத்தனை நாள் நானே ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் ஒருவேளை செம்மொழி இவங்க பெருசா அது அவார்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, கலைஞர் வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு நினைச்சேன். எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இங்க பண்ண மாட்டாங்களே, இந்த சர்டிபிகேட்டை யாரு கொடுத்தா அப்படின்னு தேடுனா, ஆடா பாவிகளா சிரிச்சிட்டு இருக்கேன். நைட்டு 2 மணிக்கு எங்க அம்மா வந்து கேட்கறாங்க, என்னடா ஆச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல என்னையே ஏமாத்திட்டாங்க. இல்லைங்க, ஸ்கீம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்கீம், 8 ஸ்கேம், டோட்டலா 10 அப்படிதான் ஸ்கேம். அதுக்கு பேரு ஸ்கீம் இல்ல, 2 ஸ்கீம் இருக்கும், மிச்சம் 8 ஸ்கேமா இருக்கும். மொத்தமா ஸ்கேம், அதுக்கு பேரு ஸ்கீம். ஸ்கீம்னு பேர் வச்சுட்டு ஸ்கேம் பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா நாங்களாம் எல்லாம் சேர்ந்து இரும்ப ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் மீண்டும் வேற ஏதாவது டாபிக் கூட கேட்கலாம். ஆமா, கமெண்ட்ஸ்ல போட சொல்லுங்க. கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி நாங்களும் இதெல்லாம் நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அதை டீகோட் பண்ணலாம். கண்டிப்பா நல்லா இருக்கும். இன்னொரு முறை மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.